ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்க்கான ஜிடிஎஸ்க்கான ரிசல்ட் வந்து பாருங்கள், மெரிட் லிஸ்ட் 2 வந்து உங்களுக்கு அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து புதுசாக வந்து பார்த்தோன்னா 1920 பேரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மெரிட் லிஸ்ட் 2 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் வந்து எப்படி பார்க்கணும், அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எப்படி செக் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா 3 அக்டோபருக்குள்ளே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உடனே வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து அதுக்கான பிடிஎஃப், அதுக்கான ரிசல்ட் எப்படி பார்க்கணும் எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜூலை மந்த்துக்கான லிஸ்ட் 2 வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத வந்து பாருங்க, ஸ்க்ரோல் ஆகி போயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் 2 வந்து உங்களுக்கு வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ தான் வந்திருக்கு உங்களுக்கு. இதில் வந்து பாருங்க எப்படி நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, இந்த இடத்துலயே வந்து பாருங்க ஷெட்யூல்னு கொடுத்து ஜூலை மந்த் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஜூலை 2024 ஷார்ட் லிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ இதில் வந்து பாருங்க தமிழ்நாடுன்னு இருக்கும். தமிழ்நாடுங்கிற இடத்துல வந்து பாருங்க ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா சப்ளிமெண்டரி லிஸ்ட் 2னே வந்து பாருங்க இங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கான பிடிஎஃப், ரிசல்ட்டுக்கான பிடிஎஃப். இதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு 1920 பேரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மெரிட் லிஸ்ட் 1ல வந்து பார்த்தோன்னா 3789 பேரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதில் வந்து பாருங்க 1920 பேரை வந்து இந்த மெரிட் லிஸ்ட் 2ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதை நீங்க கிளிக் பண்ணா இதுக்கான பிடிஎஃப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாருங்க அஃபிஷியல் பிடிஎஃப் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு சர்க்கிள்னே கொடுத்து வந்து பாருங்க லிஸ்ட் 2 வந்து உங்களுக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, உங்களுக்கு ஆன் ஆர் பிஃபோர் 3 அக்டோபருக்குள்ளார நீங்கள் வந்து இதுக்கான வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிவிஷனல் ஹெட் ஆஃபீஸ்க்கு போய் நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 அக்டோபருக்குள்ளார நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் 2 செட் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெரிட் லிஸ்ட் 2ல வந்து 1920 பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்க பர்சன்டேஜுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 89% எடுத்தவங்க கூட இதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 90% எடுத்தவங்க, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மொத்தமாக வந்து 1920 பேரை வந்து பாருங்க இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட பேர் வந்து அதில் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் 3, 4லாம் வந்து வரும். அடுத்து கட் ஆஃப் வந்து இன்னும் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ 80%க்கு மேலே இருக்கிறவங்க வந்து வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து மெரிட் லிஸ்ட் 5 வரைக்கும் கூட வந்து வரதுக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எப்படி வந்து இந்த இது மெரிட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு செகண்ட் வந்திருக்குன்னா, இதுக்கு முன்னாடி வந்து மெரிட் லிஸ்ட் 1ல போனவங்க வந்து பார்த்தோன்னா வெரிஃபிகேஷன் அப்போ வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ ஸோ அதில் வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கும். அதே மாதிரி வந்து அப்ளை பண்ணும் போதே வந்து கம்யூனிட்டி வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ரிஜெக்ஷன்லாம் வந்து நிறைய வந்திருக்கும். அதனால தான் வந்து பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் வந்து உங்களுக்கு 1920 பேர் வந்து பாருங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இதிலேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்க கீழே நீங்கள் வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க 1920 பேர் வந்து லாஸ்ட்டாக வந்து பாருங்க உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க 1920 பேரை வந்து இப்போ வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட் 3 வரும். ஸோ அதுலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இன்னும் கட் ஆஃப் வந்து குறையும். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் 85%க்கு மேலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மெரிட் லிஸ்ட் 3 வந்ததுமே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.